ப்ரோ சார் சொல்லிட்டு இருந்தாரு ஓன் ப்ரொடக்ஷனு படம் பண்றது உங்களுக்கா? உங்களுக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ வரேன் 4 மணி மீட்டிங்கா? ஆமா, நீங்க வந்து முன்னாடியே 4 பேர் வர சொல்லிருக்காரு. யாருதான் இருக்கும்? எல்லாரையும் ஹாஸ்பிடல்ல டோக்கன் எடுத்து உட்கார வச்சுமா லைனா உட்கார வச்சிருக்கேன். ஏய் டோக்கன் நம்பரை பாருங்கம்மா. டோக்கன் நம்பர் என்ன? ஹலோ அங்கிள். வாங்கம்மா போ. சார் எதுக்கு வர சொல்லிக்கிறது உனக்கு தெரியும். தெரியாம இருக்க நீ மறைக்கிற சொல்லு. சார் வந்துட்டாரு, அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன வயலு பாரு செருப்பு பாத்தியா? என்ன ஆக்சுவலா எனக்கே தெரியாது. எனக்கு தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா உனக்கு தெரியும்ன்றது உனக்கு தெரியும். தயவுசெய்து சொல்லு. அவர் படம் பண்ண தான் வரதுல இருக்கிறாரு. என்னங்க நடக்குதுங்க? ஊரே ஒண்ணு கூடி இருக்கு. எதுக்கு படம் பண்றீங்க பையன் சொல்லுங்க. ப்ரொடக்ஷனா நம்மள வச்சு யாரா ஓட்டுவாங்க? மலை பிடிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஹீட் படம் பிடிச்சாங்க. நம்மளாதான் நம்மளுக்கான பாதையை உருவாக்கிக்கணும். அவன் சம்பளமே இல்லாம வேலைக்கு வரேன்றானுங்க. சம்பளமே இல்லாம அந்த காலத்துல எவ்வளவு வளைக்கிறோம்? ஒப்பளம் வருமா? அப்ப இல்ல அப்ரண்டிஸ். அப்ரண்டிஸா? என்ன வெட்ட சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? என்ன அம்பிட்டு பண்ணி கிருன்னு இருக்காங்க. நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ? சமாளிப்போம். யார் யார் டைரக்டர் யார் யார் கேமராமேன் சொல்லணும். எந்த அளவுல இருக்கு உங்க முயற்சிகள்லாம்? 90%. 90%. ராஜ்மோகன் வந்து முடிச்சிட்டாரு, தமிழ்ல ஒரு படம் முடிச்சிட்டாரு, சிறுதர் படம் வனயுதம்ல ஒரு சின்ன பையன் வந்து என் கூட நிப்பான். அப்படியே அந்த கிரௌட் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு இன்னைக்கு டைரக்டர் ஆயிட்டா, ஹீரோ ஆயிட்டா, முக்காவாதி நீங்க மட்டும் தான் நாங்களாம் இருக்க கூடாதா? பரணி வந்து நம்மளோட கிளாஸ்மேட். கிளாஸ்னா கிளாஸ் கூட படிச்சோம். ஆமா, நீ கம்மியா படிச்சியா? இந்த பாருங்க, இது ரொம்ப தப்பு. விஜய் டிவில வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஷோஸும் சார் தான் கேமரா. துபாய் கேமரா அதை சொல்லுங்க சார். ஐ திங்க் 4 ஃபிலிம்ஸ் முடிஞ்சதா? ஓ ஆமா, எல்லாம் படம் ப்ளூவே. ப்ளூவே அந்த படம் ஜேம்ஸ் கேமரா On being a filmmaker. நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. ஐ திங்க் நான் ஏதோ ஒரு படம் பண்ண போறேன். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஜேம்ஸ் வந்து நான் வந்து படம் பண்ண போறேன். அதில் நான் ஒர்க் பண்ண மாட்டேன். அப்படி ஏதாவது நான் ஒர்க் பண்ண ஐடியா இருந்தா இதை கூடாங்க சார்னு சொல்லிட்டாரு. அடுத்து ராஜேஷ் சிரிச்சாலே ஒரு உங்களை பத்தி ஒரு வித்தியாசத்துக்கு நீங்களே சொல்லுங்க. நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. ஸ்டெடிகன் கத்துருக்கான், ஜிம்மி கத்துருக்கான், எல்லா இதுவும் கத்துட்டான். அதான் ஓகே ஆல்மோஸ்ட் ஓகே. டிஆர் மாதிரி. ஆமா இல்ல ஏய் இந்த படத்துல டிஆர் நடிக்கிறாரு. ஆமாண்டா. டிஆர் தெரியுமா? தெரியாது, இதான் பாயிண்ட். தனுஷ் வந்து எத்தனாவது டான்ஸ் பண்றது? இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இன்ஃபினிட்டினா உனக்கு கிடைக்காது. வராது. அப்ரண்டிஸ் APPRN. காலேஜோட முடிச்சதுக்கு அப்புறம் என்னடா பண்ண இந்த கேப்ல?
வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது இந்த மாதிரி சொல்லுங்க சார். கோழி சொல்ல என்ன கத்துக்கிட்டேன் நான் கேட்டேன். அது படம் ஃபுல்லா என்ன கத்துக்கிட்டேன் படத்துல. கோலிசோட 1.5 வெப் சீரிஸ்ல நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். நீ என்ன கத்துக்கிட்ட ராஜ்குமார் நீ என்ன பண்றது கேப்ல? இந்த என்டர்டி டிராகன் ஒரு படம் தனியாக போயிட்டாங்க. சூப்பர். சொல்லவே இல்லை. சீக்ரெட் சர்வீஸ் சாரி இல்ல என்ன கேட்டேன்னா எந்தெந்த லாங்குவேஜ்ல கேன்சல் இருக்காங்க. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. முன்னாடிலாம் வந்து இந்த இன்கமிங்லாம் பில் வச்சிருப்பாங்க தெரியுமா? அது வைக்கணும் எனக்கு. அதுக்காக சீக்கிரம் நேரத்தில் இருக்கும். சரி, எத்தனை கதை முடிச்சிருக்கீங்க? சார் 3 பவுண்டு கையில் இருக்குது சார். அடுத்து சிவிராஜிக்கு பண்ணது வந்து கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் ஒன்று மூவி ஆல்மோஸ்ட் போடாப்பா போய் நல்லபடியா பொழைங்க நம்ம வயலுக. யாராவது அந்த கேமரா வாங்கிட்டு அவனை அப்படியே திருப்பி காட்டுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க யாரு? இந்த கேப்ல என்ன பண்ண எல்லா இதுக்கு அதான் இந்த கேப்ல எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஒரே நிமிஷம் நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். ஒரு சினிமா முடிச்சுட்டு இன்னொரு சினிமா கேப்ல என்ன செஞ்சீங்கன்னு ஆக்சுவலா அதை பத்தி யாரும் பாதர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம வந்து போர்க்களத்துல இருக்கோம். ஓகே, நாம வந்து ஆயுதங்கள் சேகரிச்சுட்டே இருக்கோம். அது கதையா இருக்கலாம், இல்லை வந்து ரிசர்ச்சா இருக்கலாம், நமக்கு எஜுகேஷன் ப்ராசஸா இருக்கலாம். ஆயுதங்களை சேகரிச்சுட்டே இருக்கோம். என்னைக்கா ஒரு நாள் வார் வரும், அப்போ அன்னைக்கு வந்து நம்ம தயாரா இருக்கணும். எதில் இருக்கணும் வந்து கத்தி எடுத்துருந்தாலும் கத்தி, அம்பு எடுத்துனா அம்பு, கை சண்டைனா கை சண்டை, ஆயுதங்களை கலெக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஒரு படத்துக்கும் ஒரு படத்துக்கும் கேப்ல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வெப்பன்ஸ் சேகரிச்சுட்டு இருக்கோம். சரி சார், அந்த நோக்கம் இதுக்கு எப்போ படம் ஸ்டார்ட் 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். இப்போ கதை கேட்டுறீங்களா? கேமரா டிபார்ட்மெண்ட், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் இல்லாம பொதுவா கதை கேட்டுட்டு இது வந்து என்ன நல்லா இருக்கு நல்லா இல்லை அது பேசுவோம் நம்ம முதல்ல. என்ன ராஜேஷ் அதானே? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, கதையை கேட்க சொல்ல வேண்டியது. சார் இது கதை பேச எப்படி வந்துச்சுங்களா? ஒரிஜினல் கதைன்னு ஏதோ யாராவது சொன்னாங்க. ஆமா, ஆக்சுவலா ஒரு 20 years பேக் பாரிஸ்ல நடந்த ஒரு விஷயம் இருக்கு. நியூஸ் பேப்பர்ல வந்த விஷயம், நியூஸ் பேப்பர் கட்டிங் கூட இருக்கணும். அதனால அந்த ஃபர்ஸ்ட் அந்த வேர்டு தொண்டர்படை அப்படின்னு வரும். ஸோ அந்த தொண்டர்படையை பேஸ் பண்ணதான் முன்னாடி கொத்தவால் சாவடி அந்த பீரியட்ல நடந்த ஒரு விஷயம் இது. அங்க இருந்த ஒரு வணிகர் சங்கம் வந்து போலீஸ் மீட் பண்ணி ஒரு மனு கொடுத்தாங்க. அந்த மனுவில் ஒன் ஆஃப் த ரிக்வெஸ்ட் வந்து தொண்டர்படையை அமைச்சிக்க உரிமை வேணும் அப்படின்னு. அதை வந்து போலீஸ் ஒத்துக்கல. ஸோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கதை பண்ணிருக்கோம். சரி, ஓகே, ஒரு கேட்டுறீங்களாப்பா? இருக்கிற ஒரு ஹெல்த்தியான கேங்ஸ்டரோட க்ளோஸ் வந்து டைலாக் ஆரம்பித்தாரு. எந்த சாமிக்கு பின்னாடி கூட்டம் அதிகமா இருக்கும் அதுதான் பெரிய சாமி, அதுதான் கேங்ஸ்டேஷன். உனக்கு பின்னாடி எவ்வளவு கூட்டம் இருக்கும், 3 வேளை வயிறு நேரம்டா படுத்து தூணுமா இருந்துச்சுமா மறந்து 3 வேளை சாப்பிட்டுமான்னு ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்படின்னா இப்போ டாக்குமெண்ட்ரி மாதிரி அவன் குத்துனா இவன் குத்துனாங்களா என்ன ஸ்கூலுக்கு போகாது. சார் இப்போ கதை கேட்ட முடியாது. பூங்கா அப்படின்னு ஒரு கேட்டு இல்லையா, யார் பண்ணா நல்லா இருக்கும் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு யாரா கனெக்ட் ஆச்சு? எனக்கு பூங்கான உடனே கண்ணுங்கள்லாம் பெருசாக இருக்கும், ஹைட்டு வெயிட் பயங்கரமாக இருப்பார்ல. அவர் வந்து நல்ல ஹைட்டு, நல்ல வெல் பில்ட், பார்க்கறதுக்கே வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி. என்ன இருமுறை? இருமலடா உருமுறை. ரவுடிஸ் தான் கேங்ஸ்டர்னா பல்கா குண்டா இருந்தா தான் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? இப்போ இதுக்குன்னு வந்து அந்த மாதிரி இல்லாத ஆளுங்க ரவுடியா இல்லைன்னு சொல்ல முடியாது. ரவுடி வீரமணியா இருக்கட்டும், இல்ல வந்து பாக்ஸர் வடிவேல் இருக்காங்க அவனா இருக்கட்டும், அவனா வெல் பில்டான ஆளுங்க. வேற நீங்க பாடம் என்ன ஃபீல்? ஸ்ரீதர் தெரியுமே, ஸ்ரீதர் சொல்லுங்க நீங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, அவனை சொல்லுங்க, அவனை சொல்லுங்க வரல. ஏங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கண்ணா. ஸ்டீஃபன், கதை எல்லாம் கேட்டாங்களா? கேட்டாங்க சார். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இதை ரெக்கார்ட் பண்ணல, கதை கேட்டீங்க. இந்த கதையில எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல அப்படின்னு சொல்லி. கதையா புதுசா இருக்கு சார்.
அதாவது யாரும் பண்ணாது. ஆனால் 60 பேர் ஒரு ஹீரோ மாதிரிங்கிறதுல அது எப்படி கனெக்ட் பண்ண முடியுங்கிறது ட்ராவல் அப்படின்னு இருக்குல்ல படம் பாவச்சில் அது கனெக்ட் ஆகலை எனக்கு. யார் நோக்கி போகுதுன்னா அந்த டோட்டல் 60 பேர் 60 ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஆனால் புது தாட்டு ஓப்பனிங்கே பயங்கரமாக நீ சொன்னீங்கல்ல வாய்ஸ் நமக்கு வாய்ஸ் நோட்ல வந்து கதை கேட்டோம். அந்த கதையை அப்படியே ரிலீஸ் பண்ணல 1 வருஷம் கொண்டுட்டான். 1 வருஷம் தானா? ஐயோ அவன் சொல்ல தாங்க பாராட்டிட்டே இருக்கான். ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கனால துண்டாக இருக்குது. எல்லா கேரக்டருமே துண்டாக கனெக்ட் பண்ண முடியல. கோலிச்சோடாவோட ஜாயில் வந்து போகிற மாதிரி இருக்குது. பாராட்டிட்டே இருக்கான். ஆனால் லென்த்தாக இருக்குது கதை. டயர்டாயிடுச்சு. அது நல்லா இருக்குன்றான் இது நல்லா இருக்குன்றான். என்ன பண்றேன்னு தெரியல. என்னப்பா சார் பின்னாடி சார் நான் உள்ள இறங்க சொல்றேன். ஒண்ணு சரி நான் உள்ள போறேன்னா சார் ஐயோப்பா வாங்க பண்ணி உட்காருப்பா. உண்மையா வெளிப்படையா பேசுவோம். கதை கேட்டா நீ என்ன ஃபீல் பண்றத நீ உண்மையா சொல்லு. ஏன்னா நம்ம வந்து சும்மா கேமராக்காக ஏதோ ஒன்று பேசிட்டு நாளைக்கு படம் ஓடணும்ல. சொல்லு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பேக்டாக இருக்க மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. லாஸ்ட்ல அந்த ட்விஸ்ட் வந்து நல்லா இருக்கு. டெஃபினெட்லி இது ஷோ ஷாட் தான். சரி அப்போ இவனை வர சொல்லி கீக்கி வர சொல்லு. இல்லை ராஜா வர சொல்லி. வாங்க ராஜா உட்காரணும். என்ன கதை எப்படி இருந்தது சொல்லுங்க. கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு சார். அந்த இன்டர்வல் பிளாக்கே ஓப்பனிங் வச்சு அன்னைக்கு லைன்னா பார்த்தா சின்னதாக இருக்கு. ஆனால் ரொம்ப பெரிய ஸ்டோரியாக இருக்கு. இன்டர்வல் பிளாக்க கதை ஓப்பனிங்கே அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். நிறைய குட்டி குட்டி கேரக்டர்ஸ் நிறைய வருது. இது நீங்க சொல்றீங்களா இல்லை எல்லாருமே சொல்றாங்க? இல்லை நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா சம்பளம் எல்லாம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஓகே அசன்ஸ் பாய் த பாய். சரி இப்போ லொகேஷன் வந்து என்னென்ன பாத்தீங்க என்ன கிடைச்சது எங்க சொல்லு முதல்ல அவர் பேசு. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூல்ல இந்த கிரவுண்ட் ஆனா வந்த ஃபர்ஸ்ட் டேவே ஒரு சமோசா கடையை ஓகே பண்ணிட்டீங்க நீங்க. சரி நிறைய சொல்லுங்க என்னாச்சு. சார் ஃபர்ஸ்ட் டே வந்து மேன்ஷன் பாத்துருவாங்க. அந்த ட்ரெயின் மேல போறது இல்ல அது நல்லா இருந்துச்சு. வாங்க ஒரு தடவை பாத்துடலாம். அது செம்ம வீடு. ஆனா நந்தினி வீடா வச்சுட்டு வீட்லயே திதி கொடுத்துருந்தாங்க. அவர் வந்தாரு அந்த சீன் இங்க வச்சிடலாம். ஓகே சூப்பர். வீடு பார்த்து தனுஷா வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. சென்ட்ரல் சரௌண்ட் ஆக்சுவலா சென்ட்ரல் சரௌண்டிங் வந்து ஒர்க் அவுட் ஆகல. இப்போ சோஃபா நம்மளுக்கு பார்த்ததுல ஆபீஸ் சொல்லி ஆபீஸ் டீடைல்ஸ் சொல்லுங்க. 60 பேர் 70 பேர் இருக்கணும். சாப்பிட நடக்கணும். நம்ம நிற்கணும். சுழிமேட்ல இருந்து நெல்சன் மாணிக்கம் ரோடு போறதுக்கான ஜங்ஷன் ரைட்ல திரும்பினா மாணிக்கம் ரோட்ல இருந்து போகும்போது ரைட்ல திரும்பினா சுள்ளிமேடு, லெஃப்ட் கட் பண்ணா பச்சிபாஸ் காலேஜ், சர்வேல இறங்கி ஏறினா லயோலா காலேஜ், சர்வேல இறங்காம மேலேயே போய் அப்படி டர்ன் பண்ணி வரும் தெரியுமா? நீங்க அதை போய் திட்டு வைக்கிறீங்களா? அந்த அனுபவத்தை கேமரா சொல்லுங்க. லொகேஷன் அவங்க போயிட்டு ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. காலையில போன உடனே ஃபர்ஸ்ட் வீடு பார்த்தோம். அந்த வீடு பிடிச்சிருந்தா அந்த வீட்டில் ரெண்டல் வீடு ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி அவன் ஷூட்டிங் கேட்டு வந்துருக்கோம். மோதவி பசங்களுக்கு துரத்த ஃபஸ்ட்டு அந்த வாய்ஸ்ல அவங்க எங்களுக்கு அவ்வளவுதான் கேட்டுச்சு. அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து இங்க சார் இப்ப நைட்டே காலி பண்றோம் அப்படின்ற மாதிரி. எங்கடா நீ சொல்லிட்டே இருக்க? 11 o'clock அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கணும்ல. சொல்லுங்க டெல்மி. ஒரே குழப்பமா இருக்கு சார். செந்ததிரிப்பேட்டை, அருப்புக்கோட்டை, எக்மோர் அப்படி போட்டீங்கன்னா ஸ்கூல் போட்டாச்சு ஃபர்ஸ்ட். சரி விடு அவங்க ஃப்ளோலே போலாம். புலோல சரி ஓகே. அந்த ப்ளூ ஹவுஸ் வந்து எப்படிடா நாளைக்கு காலைல எத்தனை மணினாலும் போலாம் சார்? அப்போ போறதுல ஃபர்ஸ்ட் அருப்புக்கோட்டை முடிச்சிட்டு அருப்புக்கோட்டை, செந்ததிரிப்பேட்டை, பேபி ஹாஸ்பிட்டல் வந்து ஐ ஹாஸ்பிட்டல், வேப்பேரி. உன் பேர் என்ன சொல்லு? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீஃபன் ரேங்க் பண்ணாராமா? அது என்ன மேட்டர் சொல்லு. ஆபீஸ் வந்து இல்ல ஆமா உள்ள வந்தேன். வந்த உடனே இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணவங்க யாராச்சும் இருந்தா அன்னைக்கு வந்தாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு நினைச்சேன். வந்தாரு, தெரிஞ்சவரு கொடுத்தாரு. லைஃப் அட்வைஸ்
அப்ப வந்துட்டு சார் தூங்கிட்டு இருக்காங்க, ரெஸ்ட் எடுங்க. சார் திங்க் பண்ணிட்டு இருந்தாரு. சைலண்டா கண்ண மூடி பயப்பிடிச்சிட்டான். வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவரு. ஐ மீன் திங்கிங் முடிச்சிட்டு வர கிட்ட 1/2 hour ஆகும். ஆம்பியன்ஸ் அண்ட் ஒர்க் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல சார் வந்தாரு. ஸோ இங்க சேர்ந்ததுக்கு காரணம் விஜய் மில்டன் கிடையாது, ஆம்பியன்ஸ். ஓகே. என் பேர் முத்துக்குமரன், எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். இங்கே வந்து காரணம் என்ன நடந்துச்சு? எக்ஸாக்டா இது இப்போ ஆரம்பிக்கல, கதை 100-150 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. சாரை டர்ஃப்ல தான் பார்த்தேன். யாரோ டைரக்டர் வந்திருக்காங்க பார்த்தேன். சார் ஜிவிஎம் மாதிரி நல்லா ஸ்மார்ட்டா. நான் இப்போ கூட ரீசெண்டா சார் ஒரு இதுல பார்த்தேன். அப்போ கூட எப்படி இருந்தாங்கன்னா டிஷர்ட் போட்டு இப்படி இந்த இடத்துல இப்படி மழை அப்படி ஆர்ம்ஸ்லாம் தெரிஞ்சது. நல்லா காக்கா புடி ஒரு ஓஃபாமரா தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு மாதிரி ஸ்மார்ட்டா சார்ட்ட எப்படியாச்சும் அசிஸ்டன்ட் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனக்கணக்கிலே இருந்தேன். ஆனா சார் கிட்ட போறதுக்கு முன்னாடி நமக்குன்னு ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். நம்ம சும்மா போயிட்டு கேட்டோம் சும்மா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடுத்து திரும்ப 2ஆம் மீட்டிங் எப்போ வரும்னு தெரியல. சார் அன்னைக்கு சூப்பரா பேசினாங்க. லைட்டா ஒரு திரும்ப அப்படி இப்படி நின்றுட்டு இருந்தேன். என்னப்பா அப்படின்னாங்க. திட்டு உள்ள ஓடி சார் நான் இது மாதிரி இது பண்ணுறேன் சார் அது பண்ணுறேன் சார்னு. சரி ஓகேப்பா உனக்கு ஒர்க் பண்ணுமா அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து எப்படின்னா ஆமான்னு ஒரு எக்ஸைட்டட் மூமெண்ட்ல ஆமாம் சார் அப்படின்னா மைண்ட்ல வச்சிருக்கிறேன், யூஸ் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் என்கிட்ட வந்து வேலைக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து சார் உங்கள் படம் ஃபஸ்ட்டு படத்தோட ரசிங்க சார், அழகாக கேட்பேன். அப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் சார் அப்படிலாம் சொல்லுவாங்க. இவன் எழுதி சொன்னா சார் நான் வந்து உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். நான் 5வது படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன் சார், 10th வந்துச்சு. அப்போ உங்கள் படத்தை பற்றி எங்கள் அப்பாலாம் பேசிட்டு இருப்பாங்க சார். அது வந்து நான் சொல்ல, ஆனா அதுல உண்மை சார். ரெண்டும் பேசிட்டு இருப்பாங்க சார். அப்பவே எனக்கு அது நான் பேசல, இவரு சொன்ன பிட்டு அப்படி போட்டார். போட்ட பிட்டு எப்படி சார் எனக்கு உங்களை தான் சார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா ஒரே ஜம்பா தாவிட்டேன் சார். எனக்கு புரியல. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா சார். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க சார். ஃபர்ஸ்ட் எடுக்கணுமான்னு வச்சாங்க, அப்புறம் சரி என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. சரி பாப்போம் ஒரு வாரம் ஓட்டும் இருக்குதா இல்லையான்னு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு வச்சிருக்காங்க டீம்ல. இதுவே நாங்க இருந்தோம்னா தான் போஸ்ட் பண்ணுவீங்க, இல்லைன்னா டெலிட் பண்ணிடுவீங்க. அடுத்த வீடியோல தெரியும். நம்ம எதுக்கு வந்திருக்கோம், படம் பண்ண வந்திருக்கோம்னு சொல்லுங்க. எப்போ ஷூட்டிங்கு? இது என் வாழ்க்கை, என்னோட அடையாளம்.